காதல் சில நேரங்களில் ஒரு அழகான முகமூடியை அணிந்திருக்கும். அது ஏமாற்றுவதற்காக அல்ல, ஆனால் உண்மையான முகம் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும்போது அதை வெளிப்படுத்த ஒரு சரியான தருணம் தேவைப்படும். நியூயார்க் நகரத்தின் முடிவில்லாத பரபரப்புக்கு மத்தியில் ராதிகாவுக்கு அந்த பிரம்மாண்டமான உண்மை தெரிய வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. ராதிகா நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் மிகவும் திறமையான பொருளாதார பேராசிரியை. உலக பொருளாதாரத்தையே எண்களில் அடக்கி சந்தை நிலவரங்களை துல்லியமாக கணிக்கும் அவளது கூர்மையான மூளைக்கு அவளது காதலன் நிதின் சுந்தரம் ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்து இளைஞன் என்றே இத்தனை நாட்களாக தோன்றியது. அவன் அன்பானவன், அனைவரையும் வசீகரிக்கும் புன்னகையைக் கொண்டவன், ஓரளவு வசதியான குடும்ப பின்னணியைக் கொண்டவன் என்று மட்டுமே அவள் ஆழமாக நம்பியிருந்தாள். ஆனால் அந்த எளிய நம்பிக்கை சுக்குநூறாக உடையும் தருணம் வெகு தொலைவில் இல்லை என்பதை அவள் அறியவில்லை. அவர்களது வாழ்க்கையின் முதல் திருப்புமுனை அந்த நியூயார்க் விமான நிலையத்தில் தொடங்கியது. நிதினின் நெருங்கிய நண்பனான கார்த்திக்கின் திருமணத்திற்காக அவர்கள் இருவரும் நியூயார்க்கிலிருந்து சென்னைக்கு பயணப்பட தயாரானார்கள். விமான நிலையத்தில் வழக்கமான வரிசையை தாண்டி ஆடம்பரத்தின் உச்சமான ஃபர்ஸ்ட் கிளாஸ் பகுதிக்கு நிதின் சுந்தரம் அவளை அழைத்துச் சென்றபோது ராதிகாவின் கால்கள் ஒரு கணம் தயங்கி நின்றன. அவளது புருவங்கள் ஆச்சரியத்தில் உயர்ந்தன. நிதின், இது ரொம்ப காஸ்ட்லியாச்சே, நம்மால் இதை எப்படி சமாளிக்க முடியும் என்று அவள் தயக்கத்துடன் கேட்டாள். நிதின் சுந்தரம் தன் வழக்கமான அவளை அமைதிப்படுத்தும் புன்னகையை உதிர்த்து, பரவாயில்லை ராதிகா, இதெல்லாம் என் குடும்பத்தின் சிறு சலுகைகள்தான். என் நண்பன் கார்த்திக் திருமணத்திற்காக போகிறோம். பயணம் சௌகரியமாக இருக்கட்டுமே என்று மிக சாதாரணமாக கூறி அவளை விமானத்திற்குள் அழைத்துச் சென்றான். மேகங்களை கிழித்து கொண்டு விமானம் பறக்கையில் அவனது அந்த ஒற்றை வார்த்தை ராதிகாவின் மனதிற்குள் மெல்லிய சந்தேகத்தை விதைத்தது. பல மணிநேர பயணத்திற்குப் பிறகு விமானம் சென்னையின் வெப்பமான ஆனால் உயிரோட்டம் மிக்க காற்றில் தரையிறங்கியது. விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்ததும் சென்னையின் தனித்துவமான பரபரப்பும் பிரகாசமான வண்ணங்களும் வாகனங்களின் ஒலிகளும் அவளை உற்சாகமாக வரவேற்றன. நியூயார்க்கின் குளிரிலிருந்து தமிழ்நாட்டின் இந்த துடிப்பான இதயப்பகுதித்து வந்ததை அவள் ரசித்தாள். அப்போது காரில் பயணிக்கும்போது நிதின் மெதுவாக தொண்டையைச் சிறுமிக்கொண்டு உண்மையை சொல்லத் தொடங்கினான். ராதிகா, நான் உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும். என் குடும்பம் சென்னையில் கொஞ்சம் வசதியான குடும்பம் என்று தயங்கி தயங்கி சொன்னான். அவனது கண்களில் முதல் முறையாக ஒருவித பதற்றம் தெரிந்தது. அவள் அந்த வார்த்தைகளை சாதாரணமாகவே எடுத்துக்கொண்டாள். கொஞ்சம் வசதி என்றால் ஒரு பெரிய வீடு, 2-3 கார்கள் இருக்கும் என்று தன்னுள் ஒரு கணக்கு போட்டாள் அந்த பொருளாதார பேராசிரியை ராதிகா. ஆனால் அவளது அந்த சாதாரண கணக்கீடு சுக்குநூறாக உடைந்த இடம் பிரியாவின் வீடு. பிரியா ராதிகாவின் கல்லூரி காலத்து நெருங்கிய தோழி. அமெரிக்காவில் ஒன்றாக தங்கி படித்தவள் இப்போது சென்னையில் திருமணமாகி செட்டிலாகியிருந்தாள். கார்த்திக்கின் திருமண கொண்டாட்டங்கள் தொடங்குவதற்கு முன் தன் பழைய தோழியை சந்திக்க ராதிகா ஆவலோடு சென்றாள். நீண்ட நாட்களுக்குப் பிறகு சந்தித்த தோழிகள் இருவரும் பல கதைகளை பேசிக் கொண்டிருக்கையில் ராதிகா பேச்சோடு பேச்சாக தன் காதலன் நிதின் சுந்தரத்தை பற்றி அறிமுகப்படுத்தினாள். நிதின் சுந்தரம் என்ற பெயரை கேட்ட மறுகணம் பிரியாவின் கையிலிருந்த காப்பி கோப்பை நழுவி விழும் அளவுக்கு அவளுக்கு ஒரு மாபெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. அவளது முகம் வெளிறிப்போனது. ராதிகா, நீ விளையாடலையே? நிதின் சுந்தரமா உன் காதலன் என்று மூச்சிரைக்க கேட்டாள் பிரியா. ராதிகா குழப்பத்துடன், ஆமாம் பிரியா, ஏன் இப்படி பதறுகிறாய்? அவன் மிகவும் எளிமையானவன் என்றாள். பிரியா இருக்கையின் நுனிக்கு வந்து ராதிகாவின் கைகளை இறுக பற்றிக் கொண்டாள். அடிப்பாவி ராதிகா, அவன் வெறும் வசதியானவன் கிடையாது. உனக்கு உண்மையிலேயே அவன் யாரென்று தெரியாதா? சுந்தரம் குடும்பம் என்பது தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத சாம்ராஜ்யம். ரியல் எஸ்டேட், தொழில்துறை என பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதிகள் அவர்கள். ஒட்டுமொத்த சென்னையின் பாதி நிலங்கள் அவர்கள் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளன. சுருக்கமா சொல்லணும்னா அவங்க தமிழ்நாட்டின் ராஜபரம்பரை மாதிரி. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் பட்டத்து இளவரசனைத்தான் நீ இத்தனை நாளாக சாதாரண ஆள்னு நினைச்சு காதலிச்சிட்டு இருந்த என்று அந்த பிரம்மாண்டமான உண்மையை உடைத்தாள். இதை கேட்டதும் ராதிகாவின் மூளை ஒரு கணம் உறைந்து போனது. நியூயார்க்கில் அவளோடு சாதாரணமாக சிரித்து பேசி தெருவோரக் கடைகளில் காப்பி குடித்து மழையில் ஒன்றாக நனைந்த நிதின் சுந்தரமா இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தின் வாரிசு? திரைப்படங்களில் வரும் மாயாஜாலம் போல அவளது உலகமே இப்போது தலைகீழாக மாறத் தொடங்கியது. அவருக்குள் 1000 கேள்விகள் சுழலடித்தன. இத்தனை பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் ஏன் தன்னிடம் இதை மறைக்க வேண்டும்?
கார்த்திக் போன்ற ஒரு பணக்கார நண்பனின் திருமணத்தில் நிதினின் குடும்பம் எப்பேற்பட்ட செல்வாக்கை காட்டும்? எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்து பெண்ணான தன்னை அந்த மாபெரும் ராஜபரம்பரை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? அமைதியாக இருந்த ராதிகாவின் வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான புயல் வீசத் தயாராகிக் கொண்டிருந்தது. பிரியாவின் வீட்டில் கிடைத்த அதிர்ச்சியிலிருந்து ராதிகா முழுமையாக மீழ்வதற்குள் நிதின் சுந்தரத்தின் உண்மையான உலகத்திற்குள் அவள் நுழைய வேண்டிய தருணம் வந்தது. நியூயார்க் பல்கலைக்கழகத்தின் அமைதியான வகுப்பறைகளிலும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் பழகிய ராதிகாவுக்கு சென்னையின் மையப்பகுதியான அடையாறில் பல ஏக்கர் பரப்பளவில் விரிந்து கிடந்த சுந்தரம் குடும்பத்தின் பரம்பரை மாளிகைக்குள் நுழைவது வேறொரு கிரகத்தில் காலடி வைப்பது போல் இருந்தது. பழமையான தேக்குமரத் தூண்கள், தலைமுறைகளை தாங்கிய பிரம்மாண்டமான முற்றங்கள், எங்கும் வீசும் செண்பகப்பூவும் சந்தனத்தின் வாசமும் என அந்த மாளிகையே ஒரு பழங்கால அரண்மனையின் கம்பீரத்தோடு காட்சியளித்தது. அந்த ஆடம்பரமும் அமைதியும் ராதிகாவுக்கு ஒருவித மலைப்பை கொடுத்தது. ஆனால் அந்த மாளிகையின் பிரம்மாண்டத்தை விட அவளை அதிகம் மிரட்டியது நிதின் சுந்தரத்தின் தாய் ஈஸ்வரி. ராதிகாவின் முதல் சந்திப்பே உறைபனி போல குளிர்ந்தாதே இருந்தது. ஈஸ்வரி அசல் காஞ்சிபுரம் பட்டுப்புடவையில் நெற்றியில் பெரிய குங்குமத்தோடு ஒரு சாம்ராஜ்யத்தின் மகாராணியைப் போல காட்சியளித்தார். அவரது கண்கள் கூர்மையான வாழை போல ராதிகாவை மேலிருந்து கீழாக அளவிட்டன. அந்த பார்வையில் துளிக்கூட வரவேற்பு இல்லை, மாறாக ஒருவித எச்சரிக்கை உணர்வே மேலோங்கியது. ஈஸ்வரியை பொறுத்தவரை ராதிகாவின் சொந்த காலில் நிற்கும் சுதந்திரமான சிந்தனைகளும் அவளது அமெரிக்க வளர்ப்பும் சுந்தரம் குடும்பம் பல தலைமுறைகளாக கட்டிக்காத்து வரும் பழமையான பாரம்பரியத்திற்கு விடப்பட்ட நேரடி சவாலாகவே தோன்றியது. அமெரிக்க காற்றில் வளர்ந்தவள் நம் குடும்பத்தின் ஆணிவேரை அசைத்து விடுவாளோ என்ற சந்தேகமும் அலட்சியமும் ஈஸ்வரியின் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. சுற்றத்தில் நின்றிருந்த சுந்தரம் குடும்பத்தின் மற்ற உறவினர்களும் ஈஸ்வரியின் மனநிலையிலேயே இருந்தனர். அவர்கள் ராதிகாவை ஒரு வேற்று கிரகவாசியை பார்ப்பது போலவே பார்த்தனர். அவர்கள் உதடுகள் முணுமுணுத்தன, கண்கள் அவளை மதிப்பிட்டன. அந்த பெரிய கூட்டத்திற்கு நடுவில் ராதிகா தன்னை முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டவளாக உணர்ந்தாள். ஆனால் அந்த பனிப்போர் சூழ்நிலையில் ராதிகாவுக்கு கிடைத்த ஒரே ஒரு இதமான ஆறுதல் நிதின் சுந்தரத்தின் அத்தை மகளான அனன்யா. அனன்யா சுந்தரம் குடும்பத்தின் மற்றொரு வாரிசு. அழகும் அமைதியும் கருணையும் உருவானவள். குடும்பத்தினர் அனைவரும் ராதிகாவை அந்நியமாக பார்த்தபோது அனன்யா மட்டும்தான் அவள் நோக்கி வந்து அவளது கைகளை ஆதரவாக பற்றிக் கொண்டாள். அவளது புன்னகை எந்தவித பக்கட்டும் இல்லாத உண்மையான அன்பின் வெளிப்பாடாக இருந்தது. அந்த புன்னகை ராதிகாவின் பதற்றத்தை வெகுவாக குறைத்தது. ஆனால் அந்த அழகான புன்னகைக்கு பின்னால் ஆழமான சொல்ல முடியாத ஒரு சோகம் மறைந்திருந்தது. ராதிகாவுக்கு அப்போது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்பது பலம். சுந்தரம் குடும்பத்தின் இந்த ஆடம்பர மாளிகைக்குள் அனன்யா ஒவ்வொரு நாளும் ஒரு நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அதற்கு காரணம் அனன்யாவின் கணவன் மாதவன். மாதவன் ஒரு சாதாரண பின்னணியிலிருந்து வந்து இந்த மாபெரும் குடும்பத்தில் இணைந்தவன். சுந்தரம் குடும்பத்தின் பிரம்மாண்டமான செல்வாக்கிற்கும் பணத்திற்கும் முன்னால் தான் ஒரு பொருட்டாகவே மதிக்கப்படவில்லை என்ற தாழ்வு மனப்பான்மை மாதவனை அரித்துக் கொண்டிருந்தது. அந்த நிழலிலிருந்து விடுபட முடியாத விரக்தியே அவனை கடம் மாறச் செய்திருந்தது. மாதவன் இன்னொரு பெண்ணோடு தொடர்பில் இருந்தான். தன் கணவன் செய்யும் இந்த துரோகத்தை அனன்யா முழுமையாக அறிந்திருந்தாள். ஆனாலும் குடும்பத்தின் கௌரவத்திற்காகவும் தன் உள்ளார்ந்த வலியையும் யாருக்கும் தெரியாமல் மனத்திற்குள் புதைத்து வைத்து ஒவ்வொரு நாளும் ரணத்தோடு சிரித்துக் கொண்டிருந்தாள் அந்த சாந்தமான அனன்யா. ராதிகாவுக்கு இப்போது ஒரு விஷயம் மெல்ல மெல்ல புரியத் தொடங்கியது. அடையாறில் உள்ள இந்த பெரிய மாளிகை வெறும் செங்கற்களாலும் பணத்தாலும் மட்டும் கட்டப்பட்டதல்ல. இது ஈஸ்வரி போன்றவர்களின் அதிகார போட்டிகளாலும் அனன்யா போன்றவர்களின் மறைக்கப்பட்ட கண்ணீராலும் கட்டப்பட்டுள்ளது. தன்னை சுற்றிலும் பின்னப்படும் இந்த நுட்பமான வலைகளை ராதிகா உணரத் தொடங்கினாள். நிதின் சுந்தரத்தின் மீதான ஆழமான காதலுக்காக தன்னை ஏற்க மறுக்கும் ஈஸ்வரியின் இரும்புச் சுவரை ராதிகாவால் ஏற்க முடியுமா? இல்லை இந்த ராஜபரம்பரையின் பகட்டான உலகமே அவளை மூழ்கடித்து விடுமா? சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்திருந்த அந்த ஆடம்பரமான சொகுசு விடுதியில் கார்த்திக்கின் திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டங்கள் கோலாகலமாக தொடங்கியிருந்தன. சென்னையின் ஒட்டுமொத்த பணக்கார வர்க்கமும் அங்கே திரண்டிருந்தது. பகட்டான உடைகள், விலை உயர்ந்த நகைகள், மதுக்கோப்பைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் போலிச் சிரிப்புகள் என அந்த சூழலே ராதிகாவுக்கு புதிதாகவும் சற்று மூச்சு திணறச் செய்வதாகவும் இருந்தது. நீண்ட நேர கொண்டாட்டத்திற்குப் பிறகு களைப்புடன் தன் அறைக்கு திரும்பினாள் ராதிகா.
இருண்டதான அறையின் விளக்கை ஒளிரச் செய்த மறுகணம் அவளது இதயத் துடிப்பு ஒரு நொடி நின்று மீண்டது. அவளது படுக்கையின் மீது இரத்தமும் சதையுமாக ஒரு பெரிய செத்த மீன் கிடந்தது. அந்த அரையடிகும் வீசிய அழுகிய நாற்றத்தை விட அந்த செயலுக்கு பின்னால் இருந்த வன்மம் அவளை நிலைகுலைக்கச் செய்தது. இது வெறும் குறும்பு அல்ல. சென்னையின் அந்த பகட்டான உயர்குடி மக்கள் அவளுக்கு அனுப்பிய ஒரு கொடூரமான மௌனமான செய்தி. பணத்திற்காக இந்த வீட்டிற்குள் நுழைய நினைக்கும் பேராசிக்காரி என்ற முத்திரையை அந்த செத்த மீன் அவளின் முகத்தில் அரைந்து சொல்லாமல் சொல்லியது. எந்த தவறும் செய்யாத ராதிகாவின் கண்கள் குளமாகின. தன்னை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் கூட்டம் இருப்பதை அவள் முதல் முறையாக முழுமையாக உணர்ந்தாள். ஒருபுறம் ராதிகா தன் அறையில் வேதனையில் துடித்துக் கொண்டிருக்க, அந்த விடுதியின் யாருமற்ற ஒரு தனிமையான கடற்கரையில் அலைகளின் ஓசைகளுக்கு நடுவே நிதின் சுந்தரம் தன் நண்பன் கார்த்திக்குடன் அமைதியாக நடந்து கொண்டிருந்தான். இருட்டின் நிசப்தத்தில் நிதின் தன் மனதின் ஆழத்திலிருந்த அந்த முடிவை வெளிப்படுத்தினான். கார்த்திக், நான் ராதிகாவிடம் என் காதலை முழுமையாக சொல்லி அவளை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறியபடியே தன் சட்டைப்பையிலிருந்த மோதிர பெட்டியை தடவி பார்த்தான் நிதின் சுந்தரம். ஆனால் அதை சற்றும் எதிர்பாராத கார்த்திக் அமைதியாக அவனை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டான். நிதின், நீ செய்வது எவ்வளவு பெரிய ஆபத்து என்று உனக்கு புரிகிறதா? ராதிகா மிகவும் நல்லவள், அப்பாவி. சுந்தரம் குடும்பத்தின் எழுதப்படாத விதிகள் அவளுக்கு தெரியாது. அவளை உன் குடும்பத்திற்குள் அழைத்து வருவது பசியோடு காத்திருக்கும் ஓநாய்கள் கூட்டத்திற்கு நடுவே ஒரு மான்குட்டியை தூக்கி வீசுவதற்கு சமம் என்று மிகக் கடுமையான தொனியில் எச்சரித்தான். கார்த்திக்கின் அந்த வார்த்தைகள் வரப்போகும் பெரும் புயலுக்கான முன்னறிவிப்பாக அங்கே ஒலித்தது. இந்த சம்பவங்களுக்குப் பிறகு சுந்தரம் குடும்பத்தின் கலாச்சார இடைவெளி எவ்வளவு பெரியது என்பது மறுநாள் நடந்த ஒரு குடும்ப சடங்கில் ராதிகாவிற்கு அப்பட்டமாக தெரிந்தது. கல்யாண வேலைகளின் ஒரு பகுதியாக குடும்பத்து பெண்கள் அனைவரும் மாளிகையின் முற்றத்தில் வட்டமாக அமர்ந்து பாரம்பரியமான முறையில் கொழுக்கட்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பாரம்பரிய சூழலோடு ஒன்றிப்போக நினைத்த ராதிகா மிகவும் சிரமப்பட்டு மாவை பிசைந்து கொழுக்கட்டை செய்ய முயன்று கொண்டிருந்தாள். அவளது செய்கைகள் அவளை ஒரு வெளியாள் என்பதை அங்கே வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருந்தது. அப்போது அவளுக்கு நேரெதிரே அமர்ந்திருந்த ஈஸ்வரியின் கைகள் லாவகமாக கொழுக்கட்டைகளை பிடித்துக் கொண்டிருந்தன. அந்த நேரம் ஈஸ்வரியின் விரலிலிருந்த ஒரு மிகப்பெரிய பளபளக்கும் மரகத மோதிரம் ராதிகாவின் கண்களை கவர்ந்தது. ஈஸ்வரியிடம் பேச்சு கொடுப்பதற்காக, ஆண்டி, இந்த மரகத மோதிரம் மிகவும் அழகாக இருக்கிறது என்று புன்னகையுடன் பாராட்டினாள் ராதிகா. ஒரு கணம் ஈஸ்வரியின் கைகள் நின்றன. அவளது முகம் இறுகியது. ஈஸ்வரி மெதுவாக நிமிர்ந்து ராதிகாவின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தார். பட்டும் பனியும் கலந்ததைப் போன்ற மென்மையான ஆனால் இரத்தத்தை உறைய வைக்கும் குரலில் பேசத் தொடங்கினார் ஈஸ்வரி. இது எங்கள் குடும்ப பாரம்பரிய நகை அல்ல ராதிகா. நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தபோது எங்கள் குடும்பத்தின் மூத்த தலைவியான சரஸ்வதி பாட்டி எனக்கான பாரம்பரிய மோதிரத்தை எனக்கு தர மறுத்துவிட்டார். நான் அவருக்கு தகுதியானவள் இல்லை என்று அவர் நினைத்தார். அதனால் நானே எனக்கு விருப்பமான முறையில் செய்து கொண்ட மோதிரம் இது என்று கூறிவிட்டு சற்று இடைவெளி விட்டார். பின்பு ராதிகாவை நோக்கி சற்று குனிந்து ஒவ்வொரு வார்த்தையாக அழுத்திச் சொன்னார் ஈஸ்வரி. நீ என் மகனுக்கு, எங்கள் சுந்தரம் குடும்பத்திற்கு எப்போதுமே தகுதியானவள் இல்லை. ஈஸ்வரியின் அந்த ஒற்றை வாக்கியம் ஒரு கூர்மையான ஈட்டியைப் போல ராதிகாவின் நெஞ்சை துளைத்தது. அது வெறும் வார்த்தை அல்ல. ராதிகாவை ஒருபோதும் தன் மருமகளாக, சுந்தரம் குடும்பத்தின் ஒரு அங்கமாக தான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை ஈஸ்வரி வெளிப்படையாக அறிவித்த போர் முரசு. அவமானம், கோபம், இயலாமை என அனைத்தும் ஒன்றாக சேர ராதிகாவின் உலகம் இப்போது இருளத் தொடங்கியது. தன் காதலுக்காக அவள் எதிர்கொள்ள வேண்டியது ஒரு மனிதரை அல்ல, ஒரு தலைமுறை திமிரை என்பதை அவள் உணர்ந்தாள். கார்த்திக்கின் திருமணம் சென்னையே திரும்பி பார்க்கும் அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு திருவிழா. எங்கும் காஞ்சிபுரம் பட்டுப்புடவைகளின் பளபளப்பு, கூடைகள் கணக்கில் கொட்டி வைத்திருந்த மல்லிகை பூக்களின் வாசம், காற்றில் மிதந்து வரும் நாதஸ்வரத்தின் மங்கள ஓசை என அந்த மண்டபமே ஒரு தெய்வலோகத்தைப் போல காட்சியளித்தது. சுந்தரம் குடும்பத்தின் செல்வாக்கும் பாரம்பரியமும் ஒவ்வொரு அங்குலத்திலும் வெளிப்பட்டது. ஆனால் அந்த பிரம்மாண்டமான கூட்டத்தில் அன்றைய தினம் அனைவரின் பார்வையும் ஒருத்தியின் மீதுதான் நிலைத்திருந்தது. அது ராதிகா.
அமெரிக்காவில் வளர்ந்த அவளை நாகரிகம் தெரியாதவள் என்று முத்திரை குத்திய சுந்தரம் குடும்பத்தின் முகத்தில் கரியை பூசுவது போல் ராதிகா அன்று ஒரு தேவதையாக வந்திறங்கினாள். அவளது தோழி பிரியாவின் உதவியுடன் அவளது தோற்றமே அடியோடு மாறியிருந்தது. ஒரு அழகான பாரம்பரியமான பட்டுப்புடவையில் அளவான நகைகளுடன், அதே சமயம் அவளுக்கே உரிய அறிவார்ந்த கூர்மையான கண்களுடன் அவள் நடந்து வந்த விதம் அங்குள்ள அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. பலரும் அவளிடம் தயங்கி பேச வந்தனர். அவளது நியூயார்க் பல்கலைக்கழக பின்னணியையும் உலக பொருளாதாரத்தை பற்றிய அவளது அறிவார்ந்த பேச்சையும் கேட்டு பலரும் ஆச்சரியப்பட்டனர். அன்று ராதிகாவின் இருப்பு அந்த மண்டபத்தில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்தது. ஆனால் அவளது அந்தச் சிறிய வெற்றி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. திருமணச் சடங்குகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, ஈஸ்வரியும் குடும்பத்தின் மூத்த தலைவியான சரஸ்வதி பாட்டியும் ராதிகாவை ஒரு தனி அறைக்கு அழைத்தார்கள். அந்த அறையின் கதவு மூடப்பட்டதும் ஈஸ்வரியின் முகத்தில் ஒரு கொடூரமான குளிர்ந்த புன்னகை வெளிப்பட்டது. "நீ நினைத்ததை விட நாங்கள் மிகவும் புத்திசாலிகள் ராதிகா" என்று கூறிய ஈஸ்வரி ஒரு பழுப்பு நிறக் கோப்பையை மேசையின் மீது வீசினார். அது ஒரு தனியார் துப்பறியும் நிறுவனம் தயாரித்த அறிக்கை. ராதிகா குழப்பத்துடன் அந்த கோப்பையை திறந்து பார்த்தாள். அவளது கண்கள் விரிந்தன. இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. இத்தனை வருடங்களாக ராதிகா என்ன நம்பிக்கொண்டிருந்தாள்? தன் தந்தை ஒரு விபத்தில் இறந்துவிட்டாரென்றும் தன் தாய் கௌசல்யா ஒரு கௌரவமான விதவை என்றும் மட்டுமே அவள் நம்பியிருந்தாள். ஆனால் அந்த அறிக்கையில் இருந்த உண்மைகள் அவளது உலகத்தையே தலைகீழாக புரட்டி போட்டது. சரஸ்வதி பாட்டி தன் கடுமையான குரலில் பேசினார். "உன் பிறப்பின் ரகசியம் இதுதான் ராதிகா. நீ ஒரு தகப்பனில்லாத குழந்தை. உன் தாய் வேறொருவருடன் தொடர்பில் இருந்து உன்னை பெற்றெடுத்திருக்கிறாள். எந்த குடும்ப பின்னணியும் இல்லாத பொய்களின் மீது கட்டப்பட்ட ஒருத்தியை எங்கள் சுந்தரம் குடும்பத்தின் வாரிசுக்கு மனைவியாக நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம்?" என்று சவுக்கடியாய் கேட்டார். "பொய்க்காரி, சந்தர்ப்பவாதி" என்று ஈஸ்வரியின் வார்த்தைகள் அவளை கூறு போட்டன. தான் இத்தனை வருடங்கள் நம்பியிருந்த வாழ்க்கை ஒரு பொய் என்பதை அறிந்த அதிர்ச்சி, தான் உயிருக்கு உயிராக நேசிக்கும் காதலனின் குடும்பம் தன்னை ஒரு சந்தர்ப்பவாதியாக பார்க்கும் வேதனை, இந்த இரண்டும் சேர்ந்து ராதிகாவின் மூளையை மரத்துப் போகச் செய்தது. ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் கண்ணீர் வழிய அந்த அறையை விட்டும் அந்த பிரம்மாண்டமான கல்யாண மண்டபத்தை விட்டும் அவள் வெளியே ஓடினாள். சுக்குநூறாக உடைந்த மனதோடு சென்னையில் ஒரு விடுதி அறையில் முடங்கிக் கிடந்த ராதிகாவைத் தேடி நிதின் சுந்தரம் வந்தான். அவன் தனியாக வரவில்லை. அவனோடு ராதிகாவின் தாய் கௌசல்யாவும் வந்திருந்தாள். ராதிகா தன் தாயை கட்டிக்கொண்டு கதறி அழுதாள். அப்போதுதான் கௌசல்யா அந்த துப்பறியும் அறிக்கையில் மறைக்கப்பட்டிருந்த அந்த ஆழமான உண்மையை உடைத்தாள். "ராதிகா, நான் எந்த தவறும் செய்யவில்லை. உன் தந்தை ஒரு மோசமான வன்முறையான மனிதர். ஒவ்வொரு நாளும் அவர் என்னை அடித்து துன்புறுத்தினார். என் வயிற்றிலிருந்த உன்னை அந்த நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அவரை விட்டுவிட்டு என் அடையாளத்தை மறைத்து அமெரிக்காவுக்கு ஓடி வந்தேன்" என்று கண்ணீரோடு விளக்கினாள். உண்மை தெரிந்ததும் ராதிகாவிற்கு தன் தாய் மீதான மதிப்பும் காதலும் பன்மடங்கு உயர்ந்தது. நிதின் சுந்தரம் ராதிகாவின் கைகளை இறுகப் பற்றிக் கொண்டான். "ராதிகா, எனக்கு என் குடும்பம், பணம், சொத்து, பாரம்பரியம் எதுவும் வேண்டாம். இவை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு நான் உன்னோடு வருகிறேன். நாம் அமெரிக்காவிற்கே திரும்பிச் சென்று விடலாம்" என்று விரக்தியும் காதலும் கலந்த குரலில் கெஞ்சினான். அவன் தன் மீதான காதலுக்காக தன் சாம்ராஜ்யத்தையே துறக்கத் தயாராக இருக்கிறான் என்பது ராதிகாவிற்கு புரிந்தது. ஆனால் அவள் ஒரு சாதாரண பெண் அல்ல. அவள் ஒரு பொருளாதார பேராசிரியை. உணர்ச்சிகளை விட எதிர்காலத்தின் விளைவுகளை ஆழமாக யோசிப்பவள். நிதின் தன்னை திருமணம் செய்து கொண்டு வந்தால் அவனது குடும்பம் அவனை நிரந்தரமாக ஒதுக்கிவிடும். காலப்போக்கில் தன் குடும்பத்தை இழந்த விரக்தி அவனது மனதில் ஒரு ஆறாத வடுவாக மாறிவிடும். அந்த வலி அவர்களின் காதலையே மெல்ல மெல்ல அழித்துவிடும் என்பதை அவள் உணர்ந்தாள். ராதிகா கண்ணீரை துடைத்து கொண்டாள். அவளது கண்களில் இப்போது ஒரு புதிய தீர்க்கம் தெரிந்தது. ஈஸ்வரியின் இரும்புச் சுவரை உடைக்க அவள் ஒரு மாபெரும் முடிவை எடுத்தாள். ராதிகாவின் அந்த இறுதி முடிவு வெறும் உணர்ச்சி வசப்பட்ட ஒன்றல்ல. அது அறிவுக்கும் அகங்காரத்திற்கும் இடையிலான ஒரு மாபெரும் சதுரங்க வேட்டை. தன்னை அவமானப்படுத்திய ஈஸ்வரியை சந்திக்கச் சென்றாள் ராதிகா. ஆனால் சண்டையிடுவதற்காக அல்ல. ஒரு பழமையான தேக்குமர மேசையின் மீது பாரம்பரியமான பல்லாங்குழி பலதையை வைத்து ஈஸ்வரியை ஆட்டத்திற்கு அழைத்தாள். ஈஸ்வரி குழப்பத்துடனும் லேசான அலட்சியத்துடனும் அவளுக்கு எதிரே அமர்ந்தார். பல்லாங்குழிக் காய்கள் குழிகளில் விழும் அந்த கிளிக் கிளிக் ஓசை மட்டும்தான் அந்த அறையின் அமைதியை கிழித்தது.
நியூயார்க் பல்கலைக்கழகத்தின் தலைசிறந்த பொருளாதார பேராசிரியையான ராதிகா தன்னுடைய விளையாட்டுக் கோட்பாட்டை அந்த பல்லாங்குழி ஆட்டத்தில் மிக நுட்பமாக புகுத்தினாள். ஆட்டம் உச்சக்கட்டத்தை நெருங்கிய போது அது ஒரு முட்டுக்கட்டை நிலையில் வந்து நின்றது. இருபருமே ஜெயிக்க முடியாத, இருபருமே தோற்க முடியாத ஒரு புள்ளி. அப்போது ராதிகா நிமிர்ந்து ஈஸ்வரியின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து மிகவும் அமைதியான ஆனால் ஆழமான குரலில் பேசினாய். ஆண்டி, இந்த ஆட்டத்தைப் போலவே இப்போது நிதின் சுந்தரமின் வாழ்க்கையும் ஒரு முட்டுக்கட்டையில் நிற்கிறது. இப்போது அவனுக்கு முன்னால் 2 வழிகள்தான் உள்ளன. ஒன்று, தன் குடும்பத்தை, பாரம்பரியத்தை உதறிவிட்டு அவன் என்னை தேர்ந்தெடுத்து என்னோடு வந்துவிடுவது. இதனால் அவன் உங்களை நிரந்தரமாக இழப்பான். 2, நீங்கள் சொல்வதைக் கேட்டு என்னை கைவிட்டுவிட்டு இங்கேயே தங்கிவிடுவது. அப்படி நடந்தால் தன் காதலியான என்னை பிரிக்க காரணமான உங்களை அவன் தன் வாழ்நாள் முழுவதும் மனதிற்குள் வெறுத்துக்கொண்டே இருப்பான். இந்த 2 முடிவுகளிலுமே நிதினின் அன்பை நீங்கள் என்றென்றைக்குமே இழக்கப் போகிறீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வார்த்தைகளைக் கேட்ட ஈஸ்வரியின் முகம் முதல் முறையாக அதிர்ச்சியில் உறைந்தது. தன் கையிலிருந்த இறுதிக்காயை ஈஸ்வரியின் வெற்றிக்குழியில் போட்டு ஆட்டத்தில் ஈஸ்வரியை ஜெயிக்க வைத்தாள் ராதிகா. நான் இந்த நாட்டை விட்டு போகிறேன் ஆண்டி. நிதின் சுந்தரம் மீது எனக்கு காதல் இல்லாததாலல்ல, அவன் தன் தாயை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக. என் காதலை விட உங்கள் மகனின் சந்தோஷமும் உங்கள் மீதான அவனது அன்புமே எனக்கு முக்கியம் என்று ஒரு கனிவான புன்னகையோடு கூறிவிட்டு கம்பீரமாக வெளியேறினாள். அவளது அந்த சுயநலமற்ற தியாகமும் அறிவாற்றலும் அதுவரை இரும்பு பெண்ணாக இருந்த ஈஸ்வரியின் மனதை சுக்குநூறாக உடைத்தது. விமான நிலையத்தில், சென்னை பன்னாட்டு விமான நிலையம், கனத்த இதயத்தோடு ராதிகாவும் அவளது தாய் கௌசல்யாவும் அமெரிக்கா திரும்புவதற்காக விமானத்தில் ஏறி தங்கள் இடங்களை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். ராதிகாவின் கண்கள் மட்டும் இன்னும் ஏதாவது ஒரு மாயாஜாலம் நடக்காதா என தேடிக் கொண்டிருந்தன. திடீரென்று ராதிகா என்ற குரல் விமானத்தின் நடைபாதையை அதிர வைத்தது. மூச்சிறைக்க ஓடிவந்தான் நிதின் சுந்தரம். ஒட்டுமொத்த பயணிகளும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்க அவன் ராதிகாவின் முன்னே மண்டியிட்டு அமர்ந்தான். அவன் தன் கையில் ஒரு சிறிய பட்டு பெட்டி வைத்திருந்தான். அதை திறந்ததும் ராதிகாவின் மூச்சே ஒரு கணம் நின்று போனது. அது எந்த நகைக்கடையிலும் வாங்கிய சாதாரண மோதிரமல்ல. அது ஈஸ்வரியின் விரலை அலங்கரித்த அந்த பெருமைமிக்க பச்சை நிற மரகத மோதிரம். ராதிகாவை ஒருபோதும் தன் மருமகளாக ஏற்க மாட்டேன் என்று சபதமெடுத்த ஈஸ்வரியின் நிபந்தனையற்ற சரணடைவருக்கும் ராதிகாவின் குணத்தின் மீதான அவளது மாபெரும் மரியாதைக்குமான இறுதி அடையாளம்தான் அந்த பாரம்பரிய மோதிரம். அந்த பாரம்பரிய மோதிரம் இப்போது ராதிகாவை தேடி வந்திருந்தது. ஆனந்த கண்ணீருடன் ராதிகா அதை ஏற்றுக்கொள்ள அந்த விமானமே கைத்தட்டலால் அதிர்ந்தது. சில நாட்களுக்குப் பிறகு சென்னையின் நட்சத்திரங்கள் மின்னும் ஒரு அழகான இரவில் ராதிகா நிதின் சுந்தரமின் நிச்சய மண்டம் ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவாக நடந்து கொண்டிருந்தது. பட்டுப்புடவையில் ஒரு மகாராணியைப் போல ஜொலித்த ராதிகா கூட்டத்தின் நடுவே ஒருவரை ஒருவர் தேடினாள். சற்று தொலைவில் நின்றிருந்த ஈஸ்வரியின் கண்கள் ராதிகாவின் கண்களை சந்தித்தன. இருவருக்கும் இடையே எந்த வார்த்தைகளும் இல்லை. ஆனால் ஈஸ்வரி மெதுவாக தன் தலையை அசைத்து முழுமையான சம்மதத்தையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கிவிட்டு அந்த பிரம்மாண்டமான கூட்டத்திற்குள் புன்னகையோடு மறைந்தார். காதல் என்பது வெறும் உணர்ச்சிகளால் கட்டமைக்கப்படுவது மட்டுமல்ல, அது அறிவாலும் சுயமரியாதையாலும் தியாகத்தாலும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே பணிய வைக்கும் ஒரு வலிமையான ஆயுதம் என்பதை ராதிகா நிரூபித்திருந்தாள். பணம், பகட்டு, பாரம்பரியம் என அனைத்தையும் தாண்டி ஒரு நடுத்தர வர்க்க பேராசிரியை தற்பெருமை கொண்ட ஒரு ராஜ பரம்பரையின் இதய சிம்மாசனத்தில் நிரந்தரமாக முடிசூட்டிக் கொண்டாள். வானில் மின்னிய நட்சத்திரங்கள் அவர்களின் காதலுக்கு மௌனமான சாட்சிகளாய் ஒளிர அந்த இரவு ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறித்து நின்றது. கதை இனிதே நிறைவடைந்தது.